அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பெரிய பெரிய கோவில்களில் சித்திரங்க வரைஞ்சி வச்சிருக்கோம், பரதநாட்டிய சித்திரங்க. அதில் பலவிதமான பரதநாட்டியங்கள் இருக்கும். ஆனால் அத்தனை பரதநாட்டியமும் எதிலிருந்து துவங்குது அப்படின்னா ஞானத்திலேருந்து தான் துவங்குது இல்லையா? ஆனால் அந்த ஞானம் எதிலிருந்து துவங்குது அப்படின்னா மூச்சிலேருந்து. மூச்சு இல்லைன்னா ஞானம் இல்லை, ஞானம் இல்லைன்னா பரதநாட்டியம். ஏன் சொல்கிறேன்னா 64 கலை ஞானம். அப்போ 64 கலை ஞானம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பெருவாரி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு சோத்து கை கட்டவர்கள்லேருந்து கால் கட்டவர்கள்லேருந்து உச்சந்தலம் வரைக்கும் 32 நாடி ஓடுது. அதே மாதிரி பீசுகை கட்டவர்கள்லேருந்து உச்சந்தலம் வரைக்கும் 32 நாடி ஓடுது. இது 32 64 கலைஞானம். ஆனால் இது எப்படி ஓடுதுன்னா 32 ஓடலை. சந்திரக்கலை 16, சூரியக்கலை 12, அக்னிக்கலை 8. இந்த 3 கலைகளும் பிரிச்சுக்கின்னு என்ன பண்ணுதுன்னா 16 கலை ஓடுது முதல்ல. இந்த 16 கலை ஓடி வந்ததுனாக்கா திருப்பி இந்த பக்கம் ஓடுது. இப்போ 16 32 ஆச்சு. 32 நின்ன உடனே ஒரே டைமில் 32 இறங்குது. அப்போ 64 கலை ஞானம் ஆச்சு. இந்த 64 கலை ஞானம் தான் உலகத்தினுடைய இயக்கம். தில்லை நடராஜனுடைய இயக்கமே அந்த 64 கலை ஞானம் தான். சிதம்பர நடராஜனுடைய கலைஞானமே அந்த 64 கலைஞானம் தான். அந்த 64 கலைஞானத்திலிருந்து தான் பிறந்தது தான் பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியத்திலிருந்து பிறந்தது தான் உடல் உணர்ச்சி. அந்த உடல் உணர்ச்சியிலிருந்து போனது தான் பாவனை. பாவனையிலிருந்து போனது தான் மன ஈர்ப்பு. இப்படி ஒன்றோடு ஒன்று கவர்ந்தே இருக்குது இல்லையா? ஆனால் இதுக்கு ஒரு ஆண் பரதநாட்டியத்துக்கும் பெண்ணினுடைய பரதநாட்டியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சிதம்பரத்தில் தில்லை நடராஜருக்கும் அம்பாளுக்கும் போட்டி வருது. பரதநாட்டியத்தில் நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா அப்படின்ட்டு. இப்போ இதை உலக நாயகன் ஆடனா யார் அதுக்கு தீர்ப்பு சொல்கிறது? அப்போது உலகத்தில் உள்ள அத்தனை தேவர்களும் பார்வையிடுறாங்க. பார்வையிடும்போது பரதநாட்டியம் ஆடி முடிஞ்சது, தீர்ப்பு சொல்ல முடியல. ஏன்னா 2 பேருமே சமமாக ஆடி இருக்கிறாங்க. இவர் ஜெயிச்சாருன்னு சொல்லவே முடியல. சரி, இதுக்கு தீர்ப்பு எப்படியாவது சொல்லி ஆகணுமே, எப்படி யார்கிட்ட போனால் தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு மயிலாப்பூருக்கு வராங்க. மயிலாப்பூரில் திருவள்ளுவர்கிட்ட தீர்ப்பு கேட்குறாங்க. ஐயா, அம்பாளும் அப்பனும் ஆடினாங்க, ஆனால் இதுக்கு எங்களால் தீர்ப்பு சொல்ல முடியல. இதை யார் ஜெயித்தாங்கன்றதை இப்போ போட்டி பிரச்சனையில் நிற்கிது. இதை யார் ஜெயித்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதுக்கு திருவலங்காடு. இப்போ அதுக்கு பேர் திருவலங்காடு. ஆனால் அதனுடைய பேர் உண்மையான பேர் திருவலங்காடு. ஆலங்காடு, ஆலமரத்தினுடைய காடு. அது வேலங்காடு இல்லை. வேலங்காடுன்றது வேறு, ஆலங்காடுன்றது வேறு. அது ஆலங்காடு. அங்கே ஆலங்காட்டுக்கு போனீங்கன்னா தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னா. சரி, நான் ஆலங்காட்டுக்கு வந்து பார்க்குறேங்க. ஆலங்காட்டுக்கு வந்து பார்த்தா டான்ஸ் முடிஞ்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆண் உச்சந்தலை வரைக்கும் காலை தூக்க முடியும், நிற்க வச்சு. ஒரு காலை கீழே நிற்க வச்சு ஒரு காலை நேராக மேலே நிறுத்த முடியும். ஆனால் பெண் நிறுத்த முடியாது.
நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தும் போது சிவபெருமான் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த காதில் இருக்கிற குண்டத்தை தட்டி இருக்கிறார். அந்த குண்டலம் மறந்து ஆலங்காட்டில் விழுந்தது. அப்போ ஜெயித்தது யார்? சிவபெருமான் ஜெயித்தார் அப்படின்றத தீர்ப்பாக கூறினாங்க. அந்த மாதிரி பரதம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இதை அடிக்கடி எனக்கு அந்த ஃபோன் பண்ணுவாங்க, மாஸ்டருக்கு உங்களை கேட்டுக்கினே இருக்கிறாரு, மாஸ்டர் கேட்டுக்கினே இருக்கிறாரு அப்படின்ட்டு மலேசியாவிலேருந்து இந்த பிருத்திவி. அப்போ நான் சொன்னேன், செய்யட்டம்மா, நல்ல விஷயம். ஏன்னா கலைன்றது அழியக்கூடாது. அது யாராலையாவது ஒருத்தரால் காப்பாற்றப்படணும். அது பரதநாட்டிய கலை மலேசியாவில் உங்களால் அது காப்பாற்றப்படுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் எல்லா கலைகளும் அத்தனை கலைகளும் ஞானத்துக்குள்ளால நடத்தான். அதுலேருந்து வெளியே வர முடியும் இல்லையா? ஏன்னா எல்லாமே அந்த மூச்சினுடைய ஆட்டத்தை தான். அது ஆடாத நின்றுதுன்னா இங்கே ஆட்டம் நின்று போச்சு. அப்படிப்பட்ட ஆட்டத்தை நம்ம கவனித்து சரியாக செய்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வாழற வரைக்கும் எண்ணிக்கை மனிதனுக்கு உயிர் இறைவன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை வைக்கிறான். ஒரு மனிதனுக்கு மூச்சினுடைய அளவு ஒரு நிமிஷத்துக்கு 15. இந்த 15 மூச்சு சரியாக ஓடிச்சின்னு சொன்னாக்கா அவனுக்கு 80 வயசு வரைக்கும் மரணம் இல்லை. ஆனால் அவனுடைய கெட்ட பழக்கங்கள், குடி, குத்தியார், பல பழக்கங்களால் இல்லை தொழில் சூழ்நிலைகள், அதனால் அவனுடைய 15 மூச்சு போக வேண்டியது 20 மூச்சு போகும். 20 மூச்சு போகும்போது 50 வயசுல இறக்க வேண்டியது. அப்போது பிறப்பு இறப்புன்றது இயற்கை தான். ஆனால் அந்த பிறப்பை இறப்பக்குள்ளே நீ என்ன செய்த இந்த உலகத்தில்? உலகம் உன்னை இவ்வளோ சிறப்பாக காப்பாற்றிருக்குது. நீ என்ன செய்த இந்த உலகத்தை கைமாறி எதனா செய்வானவ? அதை தான் நம்ம செய்யணும். அதுதான் நன்றி உள்ள மனிதன்னு பேர். உலகம் நம்மளை காப்பாற்றிக்குது. நம்மளால் முடிஞ்சதை உலகத்துக்கு செய்யும். உலகன்றது யார்? உலகம்ன்றது பூமி இல்லை. உலகம்ன்றது நம்ம தான். பூமின்றது ஒரு கோள். இப்போ சந்திரன் ஒரு கோள், சூரியன் ஒரு கோள், சனி ஒரு கோள், இந்த மாதிரி பூமி ஒரு கோள். இது உலகம் சொன்னோம்னா மனிதர்கள், உயிரினங்கள் தான் உலகம். உயிரினங்கள் இல்லைன்னா அதுக்கு பேர் உலகம் கிடையாது, அதுக்கு பேர் கோள் தான். அப்போது அப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச எதையாவது செய்யணும். அதை தான் செய்துன்னு இருக்கோம். அதை இன்னும் சிறப்பாக செய்வோம். இன்னொரு சின்ன ஒரு இது, இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கும் 36 முறை படிக்க சொல்கிறாங்க நாளைக்கு. ஆமாம், 7 மணி நேரம் ஆகுது. ஆமாம், அது செய்தாக்கா அதுக்கு அது உள்ளவே சூட்சம் இருக்குது அப்படின்றாங்க. ரகணா பவச சூட்சம் இருக்குன்றாங்க. ரகணா பவச ரிகணா பவச ரிரிரின்ட்டு அது உள்ளவே இருக்குது. அது என்ன அப்படின்னா, சரவண பவா ஒரு 6 முறை சொல்லுங்கள். அந்த சாவை தூக்கி பின்னாடி போட்டு ரவண பவச 6 முறை சொல்லுங்கள். அந்த ராவை தூக்கி பின்னாடி போட்டு வனப வசர அப்படின்ட்டு ஒரு 6 முறை. அதுக்கப்புறம் அந்த வாவை தூக்கி பின்னாடி போட்டு நபவ சரவா அப்படின்னு ஒரு 6 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த நாவை தூக்கி பின்னாடி போட்டு பவச ரவண அப்படின்னு 6 முறை சொன்ன 36 முறை ஆன முறையாகுதான். அது உண்மையா பொய்யான்னு தெரியல எனக்கு. இதை மட்டும் சொல்கிறாங்களா? இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி. இது மந்திரம் சாமி. இது எந்த சொல்லுக்கும் வலிமை வேணும். எதோ வாய் வார்த்தையோட போக முடியாது. அப்போ நம்ம கடவுளை பற்றி கும்பிட்றோம். கடவுள்கிட்ட நம்ம நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் கடவுளை நெருங்கத்துக்குன்னு ஒரு பாஷை இருக்குது. அந்த பாஷைக்கு பேர் மந்திரம். மந்திரம்னா என்னப்பா அப்படின்னா, ஒரு சொல்லு ஒலிக்கணும். அந்த ஒலி போய் நீ கடவுளாக கும்பிட்றதுக்கு மேலே படணும். இது எல்லா சொல்லுக்கும் அந்த வலிமை கிடையாதுன்னு பெரியவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பொறுக்கி எடுத்து இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தின சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சொன்னேன்னு சொன்னால், இதை நீ ஒலிக்கும் போது இந்த ஒலியானது இறைவன் மேலே பட்டுட்டு உங்ககிட்ட அது ரிப்பீட் ஆகும். அப்போ அங்கே இருக்கிற எனர்ஜியை திரும்பி உனக்குள்ளே கொண்டு வர சக்தி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மட்டும்தான் கிடைக்குன்னு அவங்க குறிப்பிட்டு சொன்னதான் சாமி இந்த விஷயம் எல்லாம். சரிங்களா? இப்போ நம சிவாயன்னு ஒன்று இருக்குது, சிவாய நமன்னு இருக்குது. ஏன் ரெண்டுமே ஒன்று தானே? ரெண்டும் ஒன்று தானே, அதே சிவன் தானே. அப்படின்னா அப்படி வேற. நம சிவாயன்னு போட்டால் நானா மண்ணுன்னா உலகம், மானா யாரு? மாயை, கண்மம், ஆணவம், எப்படி ஒன்றா சொல்லிக்கலாம். இது ரெண்டும் முன்னாடி இருக்கிற வரைக்கும் இறைவனை பார்க்கவே முடியாது.
யாருக்கு முன்னாடி இருக்கும்? நமக்கு முன்னாடி இருக்கும். எது? உலகமும் மாயையும் நமக்கு முன்னாடி நின்னால் பின்னாடி இருக்கிற இறைவனை அது காட்டவே காட்டாது. அதனால பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாவ மாமத்துக்கு பின்னாடி போட்டுரு. சிவாய நம, சீனா இறைவன் சிவனை குறிக்குது, வானா அம்பாலை குறிக்குது, சக்தி யானா யாரை குறிக்குது? நான். சிவசக்தியோட நீ இருந்தனா இந்த உலகமும் உன்னை ஒன்றும் பண்ணாது, இந்த மாயையும் ஒன்றும் பண்ணாது. அதை குறிக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை. அது ஓம் எதுக்கு முன்னாடி போடுறோம் நம்ம? ஓம் எதுக்கு முன்னாடி? ஓம் அது உயிர் கொடுக்கறது. ஓம்ன்றது மந்திரங்கள் எல்லாம் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா இந்த ஓம்ன்ற ஒன்று தான். ஓம்னு என்னது? அகர உகரம் மகாரம், எல்லாத்துக்கும் அடிப்படையானது. திருவள்ளுவர் சொல்றாரு, அகர முகத்தில் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உள்ளது. எப்பா எழுத்துக்கெல்லாம் ஆதி எதுன்னா இந்த அகரம் தாண்டா பாடுறார். வேற ஒரு பொருளே கிடையாது. இந்த அகரம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்கும் தாய் அப்படின்றாரு. அதை போல இந்த உலகத்துக்கெல்லாம் தாய் யாருன்னா இறைவன் தான். அவனை தவிர வேற ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. புரியுங்களா? அந்த மாதிரி நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கடத்தின்னு கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு உயிர் ஓசை வேணும். அதுதான் அந்த ஓம். சரிங்களா? அது இதை பண்ணால் முறையாக பண்ணணும். அரையும் குறையமாக பண்ணால் பலன் இருக்காது. அப்போ இதை முறை அறிஞ்சு கரெக்டாக பண்ணும்போது நமக்கான பலன் அதிகமாகும். அதுதான் சார். சரி, சரிங்களா? நன்றி. நல்லது சார். நிறைய பேர் இருக்காங்க. நல்லது, நல்லது. ஆத்மா.